ரேஷன் அட்டை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் விரைவில் வீடு வீடாக டோர் டெலிவரி செய்யப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இயங்கி வரும் 48 சூப்பர் மார்க்கெட்டுகள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படலாம் என தெரிகிறது. தமிழகத்தில் 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளன. சுமார் 9,900 கடைகள் பகுதி நேரமாகவும் மீதமுள்ள கடைகள் முழு நேர கடைகளாகவும் இயங்கி வருகின்றன. வாடிக்கையாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் குறைந்த விலையில் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் அரசு அனுமதித்த பொருட்கள் மட்டுமே விற்க வேண்டும், பிற பொருட்களை விற்கவே கூடாது. அதை வாங்குமாறு நுகர்வோரை கட்டாயப்படுத்தவும் கூடாது. ரேஷன் கடைகள் மூலம் வீட்டிற்கே பொருட்களை வழங்குவதில் சிரமம் இருக்கிறது. 2.23 கோடி பேர் ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். அவர்களது வீடுகளே சென்று பொருட்களை வழங்குவது தொடர்பாக பரிசீலனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதே நேரத்தில் உடல் ரீதியாக சிரமப்படுபவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றன எனவும், ரேஷன் கடை மூலம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, துவரம்பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய், பாம் ஆயில் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. அதுபோல் பொங்கல் பரிசும் இந்த ரேஷன் கடைகள் மூலமே வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார்.